சிவஞ்சொத்து கொலநாசன்றது என்னன்னு சொல்றேன் கேட்டுங்க. இப்போ இந்த பழமொழிகளை அபத்தமா எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர். ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா எல்லாம் சொல்லுவீங்க. அது எப்படி ஊராம்பிள்ளைய நான் ஊட்டி வளர்க்குறேன், என் புள்ள வளர சொல்ல பார்க்கலாம். இதை இப்படி ஆயிடும். அது ஊராம்பிள்ளை யாரு? நான் கட்டி கொண்டுகிட்டு வர பெண்ணு. அந்த ஊராம்பிள்ளைக்கு கர்ப்பவதியா இருக்கும் பொழுது நான் ஊட்டி ஊட்டி வளர்த்தா என் புள்ள தானா வளரும். ஊராம்பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானே வளரும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அது எப்படி யாருன்னா சொல்லுவாங்க, என்னது? வலது கை பந்திக்கு முந்தும், படைக்கு பிந்தும். வில்லு விட்டாலும் சரி, கத்தி எடுத்தாலும் சரி, குத்த போனாலும் சரி. அப்போ வலது கை மாதிரி இருக்கணும்டானே, இதை விட்டுட்டான். எல்லா பழமொழியும் இந்த மாதிரி தான் கெடுத்தாங்க. சிவத்தினுடைய குலம் நம்மளுக்கு சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலின் ஆயேனே அல்லலறுத்து ஆண்டு கொண்ட பேதை குணம் பிறருருவம் யான் எனது என்று உரைமாய்த்து கோதில் அமுது ஆனானை குலாவதில்லை கண்டேனே. சிவத்தை வணங்கனா என் கொலை நாசம். ஏன்? ரெண்டாவது, எனக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது.